முத்தரையர் மக்களுக்கு ஒரு 2 நாள் அவர்கள் நெருடல். அவர்களுக்கு என்ன நெருடல்? நம்முடைய தலைவர் விஜய் அவர்கள் ஜாதி மதம் பார்க்காமல் எல்லா தரப்பினருக்கும் அமைச்சர் பதவி தந்திருக்கிறார்கள். ஆனால் எங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்தவருக்கு தரவில்லையே என்ற ஆதங்கம் என்னிடத்திலும் பேசப்பட்டது, நாட்டிலும் பேசப்பட்டது. அவருடைய காதுக்கும் போயிருக்க வேண்டும். எனவேதான் நாளை தினம் சதய விழாவிலே அமைச்சரோடு நான் கலந்து கொண்டு மாலை அணிவித்தால் பத்திரிகையிலே முன்னாள் அமைச்சர் என்றுதான் போடுவார்கள். ஆனால் அது இருக்கக்கூடாது கூப்பா கிருஷ்ணனுக்கு என்று விரும்பி தமிழ்நாடு போர்டுடைய தலைவராக நியமனம் செய்து ஒரு அங்கீகாரத்தை தந்திருக்கிறார்கள். இது எனக்கு கிடைத்த அங்கீகாரம் அல்ல. கோரிக்கை வைத்த சில எங்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வைத்திருக்கக்கூடிய எண்ணம், அவர் மீது பெற்றக்கூடிய பற்று, பாசம், இதை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் இன்றைக்கு மாலையிலே இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக நகர்ப்புறங்களிலே புதிதாக குடியிருப்புகளை உருவாக்குவதற்கும் ஏற்கனவே குடியிருப்புகள் உள்ள பகுதிகளை புனரமைப்பு செய்து அவர்கள் வாழ்விடத்தை வசதியாக வைத்துக் கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தந்து அந்த பணியை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த ஆளில் கிடைத்த எனக்கு இந்த அறிவிப்பு என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு அறிவிப்பாக நான் கருதுகிறேன். எனவேதான் உங்கள் எல்லோரிடத்திலும் இதை பகிர்ந்து கொள்வதிலே நாங்கள் பெருமையோடு இருக்கிறோம். இதிலே ஒரு கருத்தை நான் இங்கே பதிய வைக்க விரும்புகிறேன். எங்கள் தலைவர் முதல் மாநாடு உளுந்தூர்பேட்டையிலே போடுகின்ற பொழுது தலைவர்களெல்லாம், இந்த கட்சியினுடைய வழிகாட்டி தலைவர்கள் எல்லாம் பெயரிட்டு சொன்னார்கள். ஆனால் அந்த கொடியிலே 2 யானைகள் பிளிர்ந்து வருவதையும் வாகைப்பூ இருப்பதையும் அவர் சொல்லுகின்ற பொழுது சொன்னார், ஒரு மனிதன் வெற்றியை நோக்கி போகின்ற பொழுது நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என்ற உந்துதலோடு அவர் செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மன்னன், பேரரசன், பெரும்பிடுக மன்னன் போருக்கு போகின்ற பொழுதெல்லாம் போர் நடப்பதற்கு முன்னாலே வாகை சூடி வாகை பூவோடு போனார் என்று குறிப்பிட்டு அந்த வாகை பூவை அவருடைய கொடியிலே லட்சணையாக வைத்திருக்கிறார். அவருடைய சதய விழா அன்று எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். வாழ்நாள் கொடுக்க அவருக்கு நான் நன்றிக்கடன் பட்டிருக்கிறேன். நாங்க வெற்றி பெறவில்லையப்பா. வெற்றி பெறுங்க நிறைய பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருப்பாரு. இப்ப எங்க அணியில ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டும்தான் முஸ்லீமிலே வெற்றி பெற்றிருக்கிறார். நான் தோல்வியடைந்திருக்கிறேன். எனவே அவருக்கு கொடுக்கக்கூடியதை எனக்கு இந்த ஆணை மூலமாக அமைச்சருக்கு நிகரான அந்தஸ்தில் எனக்கு இந்த பதவியை கொடுத்திருக்கிறார். இந்த ஜிஓவிலே அவர் சொல்லுகின்ற பொழுது in the rank of cabinet minister, நான் அமைச்சராக வேண்டும் என்று சொன்னால் சட்டமன்றத்திலே நான் ஒரு உறுப்பினராக வேண்டும். அதை வருவதற்கு காலம் இப்பொழுது இல்லை. எனவேதான் மினிஸ்டர் அளவிலே எனக்கு தகுதியை தந்திருக்கிறார் என்ற தளபதி அவர்கள். எல்லாருக்கும் சேர்மன் பார்த்துருப்போம். நம்மெல்லாம் சேர்மன் டியூட்டி மட்டும்தான். ஆனால் கேபினெட் அந்தஸ்தை கொடுக்க மாட்டாங்க. இப்போ சென்ட்ரல்லே மினிஸ்டர் இருப்பாங்க, இணையமைச்சர், துணை அமைச்சர் எல்லாம். ஆனால் இந்த கேபினெட் அமைச்சர் என்று கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் சட்டத்தினுடைய பாங்கை நன்கு அறிந்து எதை செய்தால் அது நிறைவாக இருக்குமோ என்ற கருத்தில் அதை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய விஞ்ஞான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2.88 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ்,
31 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888838. இமெயில் advtanthiTV@dttv.in.